வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/6/2024 குரோதி ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், மிதுன லக்கணம். இருப்பு இன்று 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. திதி இன்று காலை 7:44 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 7:17 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 7:44 வரை வணிசை, பின்பு இரவு 7:31 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம், பின்பு மாலை 6:58 வரை மரணயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6:58 வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா, திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோலக்குடி ஸ்ரீ கண்டதேவி, கானாடு காத்தான் இத்தலங்களில் சிவபெருமான் ரத உற்சவம் ஆரம்பம். திருத்தங்கள் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் சேஷ வாகனத்திலும், தாயார் தோளுக்கினியானில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது. குருமார்களை வழிபட உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரிநாளுங்க. அப்போ இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணம் அணிய மிக நல்ல நாள், கல்வி கற்க மிக ஏற்ற நாள், விதை விதைக்க மிக உகந்த நாள், மனைகள் பணிகளை சார்ந்த தொடர்பான சிறந்த விஷயங்களை செய்யலாம். இன்றைய நாள் மனைகள் பற்றிய சில விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே மிகவும் ஒரு உகந்த ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குருஹோரை தாங்க. அப்போ வியாபாரம் செய்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு ஹோரையாகவும் கருதப்படுது. விவசாயம் செய்கிறதுக்கு மிக நல்ல ஹோரையாக காணப்படுதுங்க. ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வீடு மனை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இந்த குருஹோரையில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல ஏற்றங்கள் மிகுந்த ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல் இந்த குருஹோரையில் நீங்கள் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து செய்வது மிக நல்லதுங்க. அதான் அந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் பாலிப்பாருங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. அப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ சுக்கிரனை விட பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர், வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தாங்க. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் நிற உடை அணிந்து கொண்டு நீங்கள் குரு பகவானை தரிசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கோடி நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவராக இருப்பாருங்க. அவருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், உயர்ந்த ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வழங்கி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க.
மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, யாரிடமே கோபப்படாதீங்க, யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கொடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்திங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்தது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்தளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாம் இன்று ஏற்படுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் உண்டாகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, அமைதியின்மை இதெல்லாம் இருக்க வேண்டுங்க. இப்போ உங்களுடைய செயல்களை கொஞ்சம் முறைப்படுத்தி திட்டமிடுதலுடன் ஆற்றுவதன் மூலம் இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாமுங்க. இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகுது. எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு குழப்பங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்களை நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் திட்டமிடுதலும் உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுடைய லாபங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சகஜமாக நீங்கள் பழகுங்க, பேசுங்க. இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆசிரியர்களிடத்தில் சில தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் நிதி நிலைமையில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு மனதளவுலையும் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். சில தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் ஒரு நாள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. அதனால் இன்றைய நாள் சோர்வுகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் உள்ளது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பணிச்சுமையின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும் 10ஆம் பாவத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக அவசியம்ங்க. புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதன்படி நீங்கள் செயல்படுவது தாங்க இன்றைய நாள் நல்லது. அப்போ அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா மும்மரமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் பணியாற்ற வேண்டியது மிக நல்லதுங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால் சில அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரத்தில் ஒரு மேன்மையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. வெளியிட உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வர்த்தக முதலீடுகளில் உங்களுக்கு ஆலோசனைகளை எல்லாம் பெற்று முடிவெடுக்க வேண்டியதும் நல்லதுங்க. பொருளாதார ரீதியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அரசு காரியங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் முடிவதில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் நிலையெல்லாம் மாறி அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா இன்று கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருப்பதால் உங்களுக்கு மனதளவில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க. பணியாளர்களுக்காக நீங்கள் செலவு கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவன் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அமைதியின்மை இன்றைய நாள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. வேகம் இருந்தால் கூட விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் அதற்கு உண்டான ஒரு செலவினங்களும் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. தேவையற்ற சில சங்கடங்கள்லாம் ஏற்படுவதால் சில மோதல்கள்லாம் ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் சில உணர்வுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. தேவையில்லாத உணர்வுகளை நீங்கள் வீட்டில் நடத்தும் போது அதில் எல்லா பிரச்சனைகளும் வருங்க. அதனால் தேவையில்லாத உணர்வுகளை வெளியிலேயே நீங்கள் அகற்றி விடுவது மிக நல்லது. குழந்தைகளுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்க போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அதே போல் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதியை பாதிக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. இப்போ தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்து அந்த தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீங்கள் சுருக்கிக் கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய நிதி நிலைமை முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கால்வலி, தலைவலி, சில முட்டி வலி, முதுகு வலி இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. உங்களுடைய வேதனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி தினசரி பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் நீங்கள் வீண் விவாதங்களுடன் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா இந்த வீண் விவாதங்களால் சில சண்டை சச்சரவுகள் எழலாம். அதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு
அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சல்களை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், 7ஆம் பாவமான கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 10ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க இன்றைய நாள். பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க.
காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையுடன் கொஞ்சம் இன்றைய நாள் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக நல்லதாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ஆம் பாவமான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லா கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க.
நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், 6ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்களில் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க.
பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி, இருமல், முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மனச்சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் பிள்ளைகளுடன் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பதே உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய
ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் நலத்தில் உங்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் ராகுவும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணமும், உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது.
எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் சில செலவுகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக மிக ஒரு உகந்த நாளாகவும் காணப்படுதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க.
மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி வக்கரத்திலையும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுமுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய பயணம் இருக்குது. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பெற்று சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில மனச்சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.